இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜீரோ பட்ஜெட் முறையில் தேனியை எப்படி பிடிச்சி நம்ம வளர்க்க முடியும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஸ்வாம் ட்ராப் மெத்தட். இந்த ஸ்வாம் ட்ராப் மெத்தடை எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்களை பழைய தேன் பெட்டி, தேன் மெழுகு, அப்புறம் பெட்டிக்கிட்ட டேகு, அது கிளிப்பு, தண்ணி உள்ளே போகாததுக்கு கவர். இப்போ மெழுகை ஹீட் பண்ணிக்கலாம். கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் ஆன பின்னாடி அதை எடுத்து மூடியோட உள்புறத்தில் தடவணும். அடுத்து அடிப்பலகையிலையும் தடவணும். அடுத்து பெட்டியோட நாலாப்புறமும் நல்லா தடவணும். இந்த மெழுகு வாசனை நல்லா தெரியணும். அதுக்காக ஃபுல்லாக நாலா சைடும் தடவணும். இப்போ நான் வைக்கிற மாதிரி கீழே மூடி, அடுத்து பெட்டி, அடுத்து அடிப்பலகை, இது மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த அடிப்பலகையில் தான் தேனி கூடு கட்டும். இதில் தான் கூடு கட்டும். இப்படி வச்சிடணும். கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதிகமான கேப் இருந்துச்சுன்னா பள்ளி ஏன்னா உள்ளே போயிடும். தண்ணி போகாததுக்கு இது மாதிரி கவரை வச்சு இது மாதிரி 2 கம்பி டேப் போட்டு மரத்தில் கட்டுறதுக்காக 2 சைடு ஏற்கனவே டைட்டான ஸ்வாம் ட்ராப் டேக்கில் இருக்கு பாருங்கள். இது ஒன்று பெட்டி நகராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறோம். அப்போ டேக் பண்ணிட்டு பாருங்கள். இதில் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு பாருங்கள். ஏற்கனவே மாதிரி கேப் இருக்கிற இடத்துல கம்மியாக இருக்கணும். ஏற்கனவே ஒரு காலனி தங்கியிருக்கு. இதுக்குள்ளே இருக்குது காலனி. இப்போ பீஸ் உள்ளே போகிறது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி கட்டி வச்சு தேனீ கூட்டங்களை ஈஸியாக நம்ம பிடிக்கலாம் ஜீரோ பட்ஜெட் முறையில். ஒரு மரத்துக்கு 10 கட்டினீங்கன்னா அதில் 5 வந்துடும். இப்போ இந்த பெட்டி இப்போ நம்ம கட்ட போகிறோம். இது மாதிரி 2 கிளையில் இருக்கிற நடுவில் வச்சுட்டு 2 பக்கமும் கம்பி போட்டு கட்டணும். பெட்டி கீழே விழாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம 2 சைடும் கம்பி போட்டு கட்டுறோம். இந்த சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா